தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு புதிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் கிடைப்பதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சமாக 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக கூறி தேர்தல் ஆணையத்திடம் சைக்கிள் சின்னத்தை பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தற்போது ஒரு தொகுதியில் மட்டுமே போட்டியிடுவதால் அந்த சின்னம் தமிழ் மாநில காங்கிரசுக்கு கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அஇஅதிமுக கூட்டணியின் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதால் தற்போது அக்கட்சிக்கு சைக்கிள் சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் மதன். நீங்க தொடரலாம். தற்போது தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் கிடைப்பதில் என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது, தேர்தல் ஆணையம் முன்வைக்கக்கூடிய விவரங்கள் என பதிவு செய்யலாம். கண்டிப்பாக. அதாவது கடந்த 2001ஆம் ஆண்டு மூப்பனாரின் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் ஜி.கே. வாசன் தமாகவின் கட்சி தலைவரானார். 2002ஆம் ஆண்டு தமாக கட்சி இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது. இதனிடையே காங்கிரஸ் கட்சியிலிருந்து கடந்த 2014ஆம் ஆண்டு விலகியதால் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை மீண்டும் அவர் தொடங்கினார். இந்நிலையில் தங்களுடைய கட்சிக்கு மீண்டும் சைக்கிள் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கடந்த 2016ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜி.கே. வாசன் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமும் தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் வழங்குவது தொடர்பாக 8 வாரத்திற்குள் முடிவெடுக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது நடைபெற உள்ள அந்த மக்களவைத் தேர்தலில் தமாகவுக்கு தற்போது தஞ்சாவூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரே ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல ஏற்கனவே உயர்நீதிமன்றமே இந்த கட்சிக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது இந்திய தேர்தல் ஆணையர்களுக்கு இந்த சின்னம் ஒதுக்குவதில் 2 நிபந்தனை விதித்திருந்தது. அதாவது ஒரு நிபந்தனையானது இந்த ஒரு தேர்தலுக்கு மட்டுமே இந்த சின்னத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் குறைந்தபட்சம் 2 தொகுதியில் தமாக கட்சி போட்டியிட வேண்டும் என்று 2 நிபந்தனைகள் இந்திய தேர்தல் விதித்திருந்தது. இந்த நிபந்தனை அதாவது இந்த ஒரே ஒரு தொகுதி மட்டுமே தங்கள் கட்சி கிடைத்துள்ள நிலையில் 2 தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் ஜி.கே. வாசன் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கானது இன்று நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியம் பிரசாத் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தொடர்பாக ஏற்கனவே 2 தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று இந்திய தேர்தல் தெரிவித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விவகாரமானது ஒரு லார்ஜர் இஷ்யூ என்று நீதிபதி தெரிவித்தார்கள். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அதாவது 2 பிரேயர்கள் இவர்கள் தரப்பில் கேட்கப்பட்டது, அது கோரிக்கைகள். அதாவது தற்போது அந்த இந்திய தேர்தல் ஆணையமான தங்களுக்கு விதித்த அந்த நிபந்தனை ரத்து செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தங்கள் கட்சிக்கு அந்த சைக்கிள் சின்னத்தை நிரந்தரமாக ஒதுக்க வேண்டும் என்று 2 கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது இடைக்கால உத்தரவாக இந்த ஒரு தேர்தலுக்கு அந்த இந்திய தேர்தல் ஆணையம் விதித்த நிபந்தனை ரத்து செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் உடனடியாக நீதிமன்றம் எந்த உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று அந்த இடைக்கால கோரிக்கையை ரத்து செய்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்கள். அது மட்டுமில்லாமல் தமாக கட்சிக்கு நிரந்தரமாக சைக்கிள் சின்னம் வழங்க வேண்டும் என்ற அந்த பிரதான கோரிக்கை தொடர்பான அந்த விசாரணையை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்துள்ளார்கள். எனவே தற்போது ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிட தொடர்பாக இந்த சைக்கிள் சின்னம் பெறுவது தற்போது மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பாரதி மதன், தற்போது தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த விளக்கத்தின் அடிப்படையில் தமாகவுக்கு ஏதாவது ஒரு பொது சின்னத்திலிருந்து மற்றும் ஒரு சின்னம் இந்த ஒரே தொகுதியில் போட்டியிடக்கூடிய காரணத்தினால வேறு ஒரு சின்னம் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது எப்போது ஒதுக்கப்படும்? பாலவே, இந்த வழக்கு விசாரணை முடிவடைந்த பிறகு இந்த கட்சியை சேர்ந்த ஞான தேசிகன் அவரிடம் தாம் தனிப்பட்டதாக பேசினோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் அவர்தான் நேரில் ஆஜராக வாதம் செய்திருந்தார். அவர் தரப்பில் கேட்கும் போது தற்போது இந்த ஒரு இடைக்கால உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது, இடைக்கால ஒரு பெயரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்ல தங்களுடைய கட்சிக்கு தற்போது ஒரே ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் சார்பில் ஒதுக்கப்பட்ட தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிடுவதாகும். அது மட்டும் இல்லாமல் அதாவது அந்த கூட்டணி கட்சி போட்டியிடும் வேறு ஒரு தொகுதியில் ஒரு வேட்பு மனு மட்டும் இதே சைக்கிள் சின்னத்தில் தாக்கல் செய்துவிட்டால் அதில் எந்த ஒரு சிக்கல் ஏற்படாது என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்துள்ளார். எனவே இந்த ஒரு உத்தரவை எடுத்து மேல்முறை செல்வார்களா அல்லது இது போன்ற ஒரு வழிமுறை செய்வார் என்பது வரும் காலங்களில் தெரியும். பாலவேல், நன்றி மதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சமாக 2 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய நிபந்தனைக்கு
தடை விதிக்க வேண்டும் என்று ஜி.கே. வாசன் தரப்பில் முன்மொழியப்பட்ட மனுவினுடைய அடிப்படையில் தற்போது தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரே தொகுதியில் போட்டியிடக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னத்தை வழங்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிக்கலாக இதை பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் என்.ஆர். நடராஜன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் அஇஅதிமுக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்த நிலையில் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் கேட்டு விண்ணப்பித்திருந்த சைக்கிள் சின்னமே அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் கூட 2 தொகுதிகளில் குறைந்தபட்சம் போட்டியிட வேண்டும் என்பது நிபந்தனையாக இருந்தது. அந்த நிபந்தனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அணுகியிருந்த சூழலில் தற்போது அது கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதன் தர கேட்டோம்.